கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி காலை ஞாயிறு ஆராதனையின் போது சுமார் 9:20 மணி அளவில் சரோஜினி என்கின்ற சகோதரி மறுரூபமாகி பின்பு 1:50 மணி அளவில் பூமிக்கு திரும்பினார்கள். அவர்கள் கண்ட காட்சிகளை இந்த சகோதரி சாட்சியாக பகிர்ந்து கொள்வதை கேட்போமாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சரோஜினி. நான் செங்கல்பட்டு சபையை சேர்ந்த விசுவாசி. ஞாயிறு ஆராதனை வேளையில் தெலுங்கு பாடல் பாடிக்கொண்டிருக்கும் போது நான் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இடிமுழக்கம் போல் ஒரு சத்தம் உண்டாயிற்று. நான் மேலே நோக்கி பார்த்தபோது வானத்தை கண்டேன். அதற்கு பின்பு வானம் திறக்கப்பட்டது. பிரகாசமான ஒரு ஒளி தோன்றியது. அந்த ஒளியை சுற்றிலும் அநேக தூதர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். நான் மிகவும் பயந்தேன். அப்பொழுது அந்த ஒளியின் என்னிடத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அது என்னவென்றால், பயப்படாதே, திகையாதே, நானே உன் தேவன். உன்னை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தேன். மற்ற ஜனங்களிடத்திலிருந்து பரிசுத்தத்திற்காக உன்னை வேறு பிரித்தேன். இயேசு சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அவர் எழுந்து தூதர்களிடம், அவளை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிட்டார். உடனே வானத்திலிருந்து 2 தூதர்கள் எனக்கு சில வெகுமதிகளை எடுத்து கொண்டு என்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு வல்லமையான அபிஷேகம் என்மேல் இறங்கியது. என் வஸ்திரங்கள் மாறியது. என் ஆத்துமா என் சரீரத்தை விட்டு பிரிவதாக உணர்ந்தேன். 2 தூதர்கள் என்னை மேலே எடுத்து சென்றார்கள். அவர்கள் என்னை கொண்டு போய் பிரகாசமான ஒளியின் இடத்தில் நிறுத்தினார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருந்த ஒருவர் எழுந்து என்னிடமாய் வந்து அவர் என்னை நோக்கி, உன்னை அசுத்தத்திற்கென்று அல்ல, பரிசுத்தத்துக்கென்றே உன்னை அழைத்தேன். அவருடைய முகம் கைகளும் கால்களும் பார்க்கக்கூடாத அளவிற்கு பிரகாசமாயிருந்தது. அவர் தன்னுடைய கைகளை எனக்கு நேரே நீட்டினார். அப்பொழுது அவருடைய கைகளிலிருந்து பாய்ந்த இரத்தத்தினால் என் தலை முதல் உள்ளங்கால் வரை முற்றிலுமாக கழுவி சுத்திகரித்தார். நான் சுத்திகரிக்கப்பட்ட பின்பு ஏதோ ஒரு போர்வை என் மேல் மூடப்பட்டது போல் தோன்றிற்று. அதற்கு பின் ஒரு இடத்திற்கு எடுத்து சென்றார். அது என்னவென்றால், பூமிக்கு அடியில் விசாலமான ஒரு பாதை இருந்தது. அது இருள் சூழப்பட்ட பாதையாக இருந்தது. அதில் சென்று கொண்டிருக்கும் போது அழுகையும் கூக்குரலும் போன்ற பலவிதமான அச்சுறுத்தக்கூடிய சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த நரகத்தின் வாசலில் எங்களை வரவேற்கும்படியாக விலையுயர்ந்த வஸ்திரங்கள், டிவி, அநேக பணநோட்டுகள், ஆடம்பரம் இவையெல்லாம் இருந்தது. அங்கு பெருமையுள்ள மனுஷன், பொருளாசைக்காரர்கள், அநேக பிசாசுகளும் நின்று கொண்டிருந்தது. பிசாசுகளின் தலைவன் மிகுந்த கோபம் அடைந்து, இவளை நரகத்திற்கு கொண்டு வந்தவர் யார்? நரகத்தை வேவு பார்க்கத்தான் இவள் இங்கு வந்திருக்கிறார் என்று சொல்லி மிரட்டியது. நானும் என்னுடைய தூதர்களும் செல்லாத, போக முடியாத, இருக்க முடியாத இடத்திற்கு மனுஷனை கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லி மிரட்டியது. அப்பொழுது ஒரு பிரகாசமான ஒளி இயேசுவின் முகத்திலிருந்து வீசியது. அந்த சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு, நரகத்தை நான் மனுஷனுக்காக உண்டாக்கவில்லை, உன்னுக்கும் உன் கூட்டத்தாருக்கும் தான் உண்டாக்கப்பட்டது. நீயும் உன்னுடைய வஞ்சனத்தினால், தந்திரத்தினாலும் இச்சையினாலும் மனுஷனை வஞ்சித்து எத்தனையோ ஆத்துமாக்களை விழுங்கி போட்டாய். மறுபடியும் இயேசு என்னிடம், நீ இங்கு காண்கிறவைகளையும் கேட்கிறவைகளையும் நுகர்கிறதையும் அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்பும்படியாக நீ வசிக்கும் நகரத்தில் போய் சொல். அப்பொழுது அந்த கூட்டத்தின் அதிபதியாகிய பிசாசு என்னிடம், நீங்க காண்கிறதையும் கேட்கிறதையும் நுகர்கிறதையும் நீ வசிக்கும் நகரத்தில் போய் சொல்லக்கூடாது என்று மிரட்டியது. நீ மீண்டும் சொல்வாயானால் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் கொன்று அக்கினியிலே வீசி போடுவேன் என்று மிரட்டியது. அப்பொழுது நான் இயேசுவிடம், ஏன் பிசாசு என்னை விதமாக மிரட்டுகிறது என்று கேட்டேன். அதற்கு அவர், இவன் உலகத்திற்கு அதிபதியாக இருக்கிறபடியால் இந்த ஆத்துமாக்கள் மனம் திரும்பக்கூடாது என்பதற்காக இவள் இவ்விதம் மிரட்டுகிறான் என்றார். இவர்கள் சத்தத்தை கேளாமலும் பார்க்காமலும் வா என்றார். நாங்கள் இவ்விதமாய் பேசி நடந்து கொண்டிருக்கும் போது அநேக சத்துருக்கள் என்னை கொல்வதற்காக பட்டயத்தையும் கயிறுகளையும் என்னிடத்தில் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளை எனக்கு முன்பாக நீட்டி என்னை பிடிப்பதற்காக அந்த வேளையில் ஒரு போர்வை போன்றதான வல்லமை, பிரகாசமான ஒளியும் அவர்கள் என்னிடத்தில் வராமல் சிதறுண்டு அக்கினியிலே தள்ளப்படச் செய்தது. அப்பொழுது கர்த்தர் என்னிடத்தில், என்னை அல்லாமல் உன்னிடத்தில் பிரவேசிப்பவன் யார்? நான் உன் பட்சத்தில் இருக்கிறபடியால் சத்துரு உன்மேல் கை போடுவதில்லை என்றார். அப்பொழுது நான் ஒரு விதமான நாற்றத்தை நுகர்ந்தேன். அது எப்படி இருந்தது என்றால்,
தீய்ந்ததும் அழுகினதும் வெந்ததுமாக இருந்தது. நான் அந்த நாற்றம் எங்கிருந்து வீசப்படுகிறது என்று கேட்டேன். அப்பொழுது அவர் தமது கையை நீட்டி அதோ பார் என்றார். அவர் கையை நீட்டி காண்பித்த இடத்தை பார்த்தபோது அந்த இடம் அதிக அனல் வீசக்கூடியதாகவும் முழுவதும் எரிகிற அக்கினியால் நிறைந்ததாகவும் இருந்தது. அழுகையும் வேதனையும் நிறைந்த ஒரு இடமாக இருந்தது. அப்பொழுது நான் அங்கு அநேக ஆத்துமாக்களை கண்டேன். அவைகள், ஐயோ ஐயோ, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள், என்னை இந்த இடத்திலிருந்து விடுவிக்க ஒருவரும் இல்லையா என்று கூறிக்கொண்டே அந்த அக்கினி கடலில் தத்தளித்து கொண்டிருந்தன. அப்பொழுது நான் கர்த்தரிடத்தில், இவைகளை என் கண்களால் பார்க்க முடியவில்லை, இவர்களுடைய கூக்குரலை என்னால் கேட்க முடியவில்லை, என்னை இங்கிருந்து அழைத்து கொண்டு போய்விடுங்கள் என்று அழுதேன். அப்பொழுது அவர், அதற்காகவா நான் உன்னை இவ்விடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தேன்? நீ இங்கு காண்கிற ஆத்துமாக்கள் பாவத்தினால் அடிமைப்பட்டவர்களும் பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டவர்களும் ஆவர். என்னுடைய வருகைக்கு இன்னும் வினாடி நேரம்தான் இருக்கிறது. ஜனங்களை எச்சரிக்கும்படியாகவே நான் இவைகளை உனக்கு காண்பிக்கிறேன். ஏற்கனவே ஒரு பெரும் கூட்டத்தார் நரகத்தில் விழுந்து விட்டார்கள். எஞ்சியுள்ளவர்கள் இந்த நரகத்தில் தப்பும்படிக்கு நீ அவர்களை எச்சரிக்கும்படிக்கு நான் உனக்கு இவைகளை காண்பிக்கிறேன் என்றார். இவர்கள் பூமியில் வாழ்ந்த நாட்களெல்லாம் என் வார்த்தைக்கு செவி கொடாமல் என்னை தூஷிக்கிறவர்களாயும் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாயும் இருந்தார்கள் என்றார். நாங்கள் இவ்விதமாக சொல்லும்போது ஒருவள் கர்த்தரின் கால்களை பிடித்து, எனக்கு ஒரு நிமிடமாவது ஓய்வு தர சொல்லும், என்னால் ஒரு நொடி பொழுது கூட இளைப்பாறுதல் அடைய முடியவில்லை, எனக்கு எப்படியாவது இரக்கம் செய்யும் என்று கண்ணீரோடும் பாரத்தோடும் மிகுந்த வியாகுலத்தோடும் கதறினாள். அப்பொழுது அவள் என்னிடம், நீயாவது உன் ஆண்டவரிடத்தில் எனக்காக கேள் என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஒன்றும் பேசாமல் அமைதியாக இருந்தார். அங்கு நான் ஒரு ஆவிக்குரிய சகோதரியையும் கூட நான் பார்த்தேன். அவள் ஜீவிய காலமெல்லாம் கர்த்தரை துதிக்கிறவளாயும் கூட்டங்களில் பங்கு கொள்ளுகிறவளாயும் இருந்தாள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக 9 மணிக்குள்ளாக ஆராதனைக்கு வந்து விடுவாள். பார்ப்பதற்கு மிகவும் ஆவிக்குரியவள் போல் காணப்பட்டாள். ஆனால் இப்பொழுது பார்த்தால் நரகத்தில் இருக்கிறாள். அப்பொழுது நான், என் நேசரிடம் நீ இரக்கமுள்ளவர் என்று நான் அறிவேன், ஆனால் இந்த ஆவிக்குரிய சகோதரியை ஏன் நரகத்தில் தள்ளிவிட்டீர் என்று கேட்டேன். அப்பொழுது இயேசு அவளுடைய ஜீவத்தை ஒரு திரையில் காண்பிப்பது போல காண்பித்தார். கூட்டம் முடிந்து கேட்டுக்கு வெளியே சென்றவுடன் அன்றைய பிரசங்கத்தை குறித்து பரியாசம் பண்ணுவது அவளுடைய வழக்கமாயிருந்தது. அவள் மற்றவர்களுக்கு விரோதமாயும் மற்றவர்களுடைய குறைகளை பேசுகிறவளாயும் இருந்தாள். அவள் மாய்மானமான ஒரு ஜீவியத்தை செய்து வந்தாள். ஒவ்வொரு வாரமும் பிரசங்கத்தை பரியாசம் செய்வது நிமித்தமாக இவள் பரிசுத்த ஆவியை குறித்து தூஷிக்கிறவர்களாக இருந்தார். மாய்மாலமான ஜீவியம் செய்கிறவர்களும் பரிசுத்த ஆவியானவை தூஷிக்கிறவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று கூறினார். பரிசுத்தத்தை குறித்து மறுதலிக்கிறவளாயும் அவள் இருந்த சபையை குறித்து மற்றவர்களை குறித்தும் தூஷிக்கிறவளாயும் அற்பமாக எண்ணுகிறவளாயும் இருந்தாள். இவள் முடிவு எப்படிப்பட்டதாய் இருந்தது என்றால், இவள் ஒரு கயிற்றில் தன் கழுத்தை இறுக்கினவளாக தூக்கு போட்டு மரித்தாள். அதனால் இங்கு இந்த அக்கினி வாதித்து கொண்டிருப்பதால் ஒரு நிமிடமாவது இளைப்பாற நேரம் வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்கிறாள் என்றார். பின்பு நாங்கள் இங்கிருந்து மற்றவர்களை பார்க்க சென்றோம். அப்பொழுது அவள் மீண்டும் இயேசுவின் கால்களை பிடித்து கதறினாள். அப்பொழுது இயேசு அவளிடம், பாவம் நிறைந்த உன் கைகளினாலும் கண்ணீரினாலும் என்னை தீட்டுப்படுத்தாதே என்று அவருடைய கைகளினால் அவளை அக்கினியிலே இரக்கமில்லாமல் தள்ளினார். அப்பொழுது இயேசு என்னிடம், பரிசுத்தத்தை குறித்தும் பரிசுத்த ஆவியை குறித்தும் சபையை குறித்தும் தூஷிக்கிறவர்களுக்கு இப்படித்தான் சம்பவிக்கும் என்று சொன்னார். நாங்கள் அடுத்த பகுதிக்கு கடந்து சென்றோம். அங்கு ஒரு ஆத்துமா மிகுந்த கோபம் கொண்டு மற்றொருவரை பார்த்து எரிச்சல் அடைந்து மிகவும் கோபமாய் கடிந்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், நீ எனக்கு அநேக காரியங்களை கற்றுத்தந்தாய், ஆனால் மற்றவர்களிடத்தில் எப்படி தாழ்ந்து போக வேண்டும் என்று எனக்கு கற்றுத்தந்தாயா என்று மிகவும் கோபத்துடன் கடிந்து கொண்டது. அதற்கு மற்றொரு ஆத்துமா, சொன்னால் மாத்திரம் நீ மனம் திரும்புவா போகிறாய் என்று எண்ணி நான் உனக்கு இதை சொல்லவில்லை என்றது. இவ்விதமாக இந்த இரு ஆத்துமாவும் நரகத்தில் விழுந்தது.
அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, மற்றவர்கள் மனம் திரும்பும்படியாக நான் ஒருவரை கொண்டு இதை அவளுக்கு அறிவி என்றேன். ஆனால் அவளோ, இவள் நான் சொல்வதை கேட்டு மனம் திரும்புவா போகிறாள் என்று அலட்சியமாக எண்ணினாள். ஆதலால் இரு ஆத்துமாக்களும் இங்கு இருக்கின்றன. வேறொரு இடத்திற்கு சென்றோம். அங்கு ஒரு வாலிப பெண்ணை பார்த்தோம். அந்த பெண் இயேசுவை பார்த்தவுடன், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் மாறிப்போகாது என்று சொன்னீரே. என் தாயும் என் தகப்பனும் பரலோகத்தில் இருக்கிறார்கள், என்னை மாத்திரம் நரகத்தில் போட்டுவிட்டீர் என்று கதறினாள். அப்பொழுது இயேசு திரையில் காட்டுவது போல் அவளுடைய ஜீவத்தை எனக்கு காண்பித்தாள். அவளுக்கு வயது 16 - 18 இருக்கும். அவள் ஒரு கல்லூரி மாணவி. இவள் கல்லூரிக்கு செல்ல கல்லூரி வாகனம் வரும். காலை மாலை இந்த 2 நேரமும் இதில் பிரயாணம் செய்வாள். இவள் போகும் வழியில் இச்சை நிறைந்த அசுத்தமான சினிமா சுவரொட்டியை, சினிமா வால் போஸ்டர் பார்த்தார். அவை அவளுடைய கண்களுக்கு அற்பமானதாக இருந்தது. பின்பு அவள் அதற்கு என்னதான் இருக்கிறது என்று தெளிவாக பார்க்கலாம் என்று நினைத்தாள். ஒரு நாள் கல்லூரி வாகனம், காலேஜ் பஸ் அந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தது. இவள் இந்த சினிமா வால் போஸ்டர் விளம்பரத்தை பார்த்தாள். அது ஒரு விதமான இச்சைகளையும் ஆசைகளையும் கற்பனை செய்ய வைத்து அவளை உலக ஆசைகளில் விழ வைத்தது. அவளுக்கு தவறு என்று கர்த்தர் உணர்த்திய வேளைகளில், அவள் யாரும் செய்யாத காரியத்தையா நான் செய்கிறேன் என்று, அவள் செய்வது தவறு என்றும் தெரிந்தும் இச்சைகளில் விழுந்தாள். இது என்னவென்றால், இச்சையான சினிமா படங்கள், நண்பர்கள் செய்யும் குடி, புகைப்பிடிப்பு ஆகிய காரியங்களில் விழுந்து இவள் ஒரு பாவியாக இருந்தாள். அவள் முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், அவள் ஒரு விபத்தில் சிக்கி மரித்தாள். மீண்டும் மற்றவர்களை காண நாங்கள் சென்றபோது ஒரு வாலிப பையன், யூத் பாய், எங்களுக்கு முன்பாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டே இருந்தான். அவன் எதற்காக ஓடினான் என்றால், அவன் ஓடும்பொழுது அவன் சரீரத்தில் மணல் போல கொட்டப்பட்டது. அவைகள் என்ன என்று உற்று பார்க்கும்போது அவைகள் புழுக்களாக இருந்தது. அவன் கண், காது, மூக்கு, வாய், அவன் சரீரம் முழுவதிலும் புழுக்கள் கொட்டி கொண்டிருந்தது. காரணம் என்னவென்றால், வாலிப நாட்களில் அவன் சரீரங்களில் பலவிதமான வாசனை திரவியங்களை பூசி அவனை தீட்டுப்படுத்தினான். ஆதலால் அவன் சரீரம் முழுவதும் போர்வை போன்று புழுக்கள் இருந்தன. அங்கிருந்து வேறொரு பகுதிக்கு சென்றோம். அந்த நரகத்தில் ஒரு மனிதன் தூங்கிக் கொண்டிருந்தான். அவனுடைய போர்வை புழுக்களாயிருந்தது. அப்பொழுது நான் இயேசுவிடம், ஆண்டவரே, இவன் நரகத்தில் கூட தூங்கிக் கொண்டிருக்கிறானே என்று கேட்டேன். அதற்கு இயேசு, பூமியில் அவன் எதை செய்தானோ அதையே இங்கு செய்கிறான். பூமியில் இருந்த நாட்களில் அவன் ஒரு வேலையும் செய்யாமல் சோம்பலாக அசதியாக தூங்கிய நாட்களை கழித்து விட்டான். ஆகவே அவனுடைய பிரதிபலன் இதுவாக இருக்கிறது. அவனுடைய போர்வையும் புழுக்களாய் இருக்கிறது என்றார். மறுபடியும் இயேசு, பூமியில் எதை செய்கிறார்களோ அதையே நரகத்தில் செய்வார்கள் என்று கூறினார். மற்றவர்களை மன்னிக்க அறியாதவர்கள், மற்றவர்கள் மேல் எரிச்சல் கொள்பவர்கள், அதிகமாக கோபம் கொள்பவர்கள், பொறாமை, பண ஆசை, நான் தான் மேன்மையானவன் என்று எண்ணுகிறவர்கள், மற்றவர்கள் அற்பமாக நினைப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் நரகத்தில் தத்தளித்து கொண்டிருந்தார்கள். இவர்களை அங்கிருந்த பிசாசுகள் மிகவும் துன்பப்படுத்தின. இவர்கள் முடிந்த பின்பு ஒரு பிசாசுக்கு அதன் சரீரத்தில் அநேக கைகளும் தலைகளும் இருந்தன. அவைகளின் கைகளில் ஒவ்வொன்றும் ஆயுதமான பணம், வேலை, படிப்பு, ஆஸ்தி, பொருள் என்று ஒவ்வொரு கையிலும் இருந்தன. அது என்னவென்றால், இந்துக்கள் வணங்குகிற ஒரு விக்கிரகம், மாரியம்மன். இது ஒருவனை அங்கிருந்து தன்னுடைய கைகளினாலும் கால்களினாலும் மிதித்தது. நான் கர்த்தரிடத்தில், இது ஏன் அந்த மனிதரை இப்படி செய்கிறது என்றேன். அதற்கு கர்த்தர், அது சொல்லும் வார்த்தைகளை கேள் என்றார். நான் கேட்கும்போது அந்த விக்கிரகமானது அந்த மனிதனை நோக்கி, நீ என்னை பூமியில் ஆராதித்தது போல இங்கும் என்னை ஆராதனை செய் என்றது. அதற்கு அந்த மனிதர், நான் வாழ்நாள் எல்லாம் உன்னை ஆராதித்ததை தவிர உனக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன், என்னை விட்டுவிடு என்றது. அதற்கு அந்த பிசாசு, நீ என்னை வழிபடு என்றுதான் கூறினேன் என்றது. அதற்கு அவன், நான் பூமியில் இருந்த நாட்களில் உனக்கு தீ மிதித்து வழிபட்டேன், மணல் சோறு உண்டேன், என் நாக்கில் அலகுகளையும் என் முதுகில் கொக்கிகளையும் குத்தி வழிபட்டேன், என்னை இங்கிருந்து விட்டுவிடு என கதறினான். அதற்கு அந்த பிசாசு, நீ என்னை எப்படி ஆராதித்தாயோ அப்படியே இப்பொழுதும் ஆராதி. எனக்காக நீ நெருப்பில் நடந்தாய், ஆதலால் இப்பொழுதும் நட. எனக்காக அலகுகளை நாக்கில் குத்தினாய், இப்பொழுதும் குத்து என்று அவனை எரிகிற நெருப்பில் போட்டது. கம்பிகளை வைத்து நாக்கை குத்தியது.
முதுகை கிழித்தது. ஒரு வலுசர்வமானது ஒருவளை சுற்றி சுற்றி வந்து அவளை வாளால் தள்ளியது. அவள், நான் பூமியில் இருந்த நாட்களில் உனக்கு தினமும் பால் குடிக்க கொடுத்தேன். நீ இருந்த புற்றை மஞ்சள் குங்குமத்தால் அலங்கரித்தேனே, நீ இப்பொழுது என்னை கொல்வது நியாயமா என்றாள். அதற்கு வலுசர்ப்பமானது, நீ எனக்கு பயந்து என்னை பணிந்தபடியே இப்பொழுதும் செய் என்று கூறி தன்னுடன் அநேக சர்ப்பங்களை கூட்டி அவளை அதிகமாக வேதனைப்படுத்தியது. கர்த்தர் என்னை நோக்கி, இவர்களைப் பார், இவர்கள் விக்கிரகத்திற்கு ஆராதனை செய்து ஜீவனுள்ள தேவனாகிய என்னை மறந்தார்கள். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை இப்படித்தான் பிசாசு வஞ்சிக்கும் என்றார். இயேசு என்னிடம், நான் சொல்வதை கவனமாய் கேள். ஒரு மனிதனுக்கு அவன் வாழும் நாட்கள் மட்டுமே மன்னிப்பு அளிக்கப்படும். தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் என்னிடத்தில் இரக்கம் பெறுவான், என்னோடு ஆளுகையும் செய்வான். பூமியில் நாம் என்ன செய்கிறோமோ அதையே மரித்த பிறகும் செய்வோம். இவர்கள் வாழ்ந்த நாட்களில் சரியாக ஜீவிக்காதபடியால் அவர்களுடைய பிரதிபலன் பெற்றுக் கொள்கிறார்கள். நான் மிகவும் அழுகையில் கர்த்தர் என்னை அவருடைய கரங்களை கொண்டு அவருடைய சட்டைகளால் என்னை மூடினார். நாங்கள் அங்கிருந்து செல்ல நேரமாயிற்று என்று புறப்படுகையில், அப்பா அப்பா, என்னையும் அழைத்து செல்லுங்கள் என்று ஒரு சிறு பிள்ளையின் சத்தத்தை கேட்டோம். பொழுது இது ஒரு சிறு பிள்ளையின் சத்தம் போல் இருந்தது என்று பார்த்த பின்பு சிறு பிள்ளைகளை வஞ்சிக்கும்படியாக சத்துருக்கள் இருந்தன. அவைகள் பார்ப்பதற்கு சிறிதும் பெரிதுமாக இருந்தது. அவைகள் அந்த பிள்ளைகளுக்கு பயங்கர பயத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்தது. அந்த பயங்கரமான முகத்தை பார்க்க முடியாமல் அவைகளை கண்டு மிகவும் துக்கப்பட்டன. அப்பொழுது ஒரு சிறு பிள்ளை, ஏசப்பா ஏசப்பா, நீங்க மட்டும் இவ்வளவு அழகாகவும் நல்ல வஸ்திரம் தரித்தவராகவும் இருக்கிறீரே, நீங்கள் தான் எல்லா சிறு பிள்ளைகளையும் ஒருபொழுதும் தள்ளாத எங்களை எதற்காக அழுகையும் வேதனையும் கொடுமையும் நிறைந்த இடத்தில் எங்களை வைத்திருக்கிறீர் என்றது. அப்பொழுது கர்த்தர் மிகவும் பலத்த சத்தமாய் அழுது, உன்னை என் மார்பில் நனைப்பதற்காகவும் என் கைகளால் உன்னை தொடவும் என் வாயினால் உனக்கு அன்பின் முத்தத்தை கொடுப்பதற்காகவே உன்னை தெரிந்து கொண்டேன். சிறு பிள்ளைகள் இருதயத்தில் பகை, கொலைவெறி, பெருமை, இச்சை, பாவம் இவைகள் ஒன்றும் இராது. சிறு பிள்ளை தன்னை அடித்தவர்களை நினைவில் வைத்து கொண்டு அடிப்பதில்லை. ஆதலால் அவர்களுடைய இருதயம் எனக்கு பிரியமாயிருந்தது. நான் சிறு பிள்ளைகளின் இருதயத்தை மிகவும் விரும்புகிறேன். ஆனால் இவர்களோ சிறு பிள்ளைகள் என்னை மறந்தார்கள். இந்த உலக காரியங்களில் விரும்பி அவைகளை வாங்கச் சொல்லி தங்கள் பெற்றோரிடம் போராடி வாக்குவாதம் பண்ணி டிவி, விலையுயர்ந்த வஸ்திரங்கள், ஆடம்பரமான செருப்புக்கள், பொன் வெள்ளி நகைகள், செல்போன், வாகனங்கள் மற்றும் பெற்றோருக்கு தெரியாத மறைமுகமான பாவங்களில் ஈடுபடுகின்றன. அந்நிய நண்பர்கள், பாவத்தில் ஈடுபடும் நண்பர்கள் போன்ற அநேக காரியங்களில் வாலிபர்கள் மட்டுமல்ல, சிறு பிள்ளைகளும் ஈடுபட்டு தங்கள் ஜீவத்தை பாழாக்கினார்கள். நீ போய் சொல், சிறு பிள்ளைகளும் நரகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பாவத்தின் நிமித்தம் என்னை விட்டு விலகி என்னை மறந்தபடியால் என் எச்சரிப்பின் சத்தத்தையும் அற்பமாக எண்ணினபடியால் அவர்கள் இங்கு வேதனை நிறைந்த இடத்தில் இருக்கிறார்கள் என்றார். இவ்விதமாக நாங்கள் பேசி முடித்த பின்பு அந்த இடத்திலிருந்து என்னை அவர் அழைத்து கொண்டு போய்விட்டார். அப்பொழுது என் நேசர் என்னை அழைத்து கொண்டு வானங்களுக்கு மேலாக எடுத்து சென்றார். எங்களை திரளான தூதர்கள் மிகவும் தாழ்மையாகவும் அன்புடனும் வரவேற்று எங்களை அழைத்தார்கள். அவர்கள் பார்ப்பதற்கு மிக அழகுள்ளவர்களும் ஞானத்தில் சிறந்தவர்களுமாயிருந்தன. அவர்கள் என்னிடத்தில் சொன்ன வார்த்தையாவது, உன் கண்கள் ராஜாவை மகிமையோடு காணும், தூரத்தில் உள்ள தேசமாம் சீயோனை காணும் என்று சொன்னார்கள். எங்களுக்கு முன்பாக ஒரு குறுகிய பாதை ஒன்று இருந்தது. அது சுத்த பொன்னினால் செய்யப்பட்டிருந்தது. அநேக கற்களும் முத்துக்களும் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த பாதையில் செல்லலாம் என்று நினைத்தபோது செல்ல முடியவில்லை. அங்கு ஏன் போக முடியவில்லை என்று கேட்டபோது இயேசு என்னிடம், பரிசுத்தமில்லாத ஒருவனும் என் ராஜ்யத்தை பிரவேசிப்பதில்லை. பரிசுத்தவர்களாய் கரைதிரை பிழையற்றவர்களாய் இருப்பவர்கள் மாத்திரமே இதற்குள் பிரவேசிக்க முடியும். அதற்கு நான் இந்த ராஜ்யத்திற்குள் வரும்போது என்னை முற்றிலுமாக உம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தீர் அல்லவா என்று கேட்டேன். அதற்கு கர்த்தர், நீங்கள் எவ்வளவாய் பூமியில் பாடுகளை சகிக்கிறீர்களோ அவ்வளவாய் இந்த பாதையை கடக்க உங்களுக்கு சுலபமாக இருக்கும் என்றார். நாங்கள் அந்த பாதையை கடந்து செல்லும் போது தூதர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அதிக சத்தமாய், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கும் சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது என் கால்கள் மான்களுடைய கால்களைப் போலாகி அந்த உயர்ந்த ஸ்தலங்களில் ஏறி அவர்களைப் போல நானும் துதிக்க ஆரம்பித்தேன். நான் நரகத்தில் பார்த்த காட்சிகளில் மிகவும் கண்ணீரோடும் கவலையோடும் துக்கத்தோடும் வந்தேன்.
ஆனால் பரலோகத்தை பார்த்தபோது அங்கே கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, துன்பம் இல்லை, கஷ்டமும் இல்லை. அந்த இடம் பிரகாசமான ஒளியினால் நிறைந்தது. பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் காண்பிக்கப்பட்டது. அந்த இடம் பிரகாசமான ஒளியினால் நிறைந்திருந்தது. பரலோகத்தில் எனக்கு ஒரு இடம் காண்பிக்கப்பட்டது. அந்த இடத்தில் தங்கள் ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி மரித்த பரிசுத்தவான்கள் கர்த்தரை துதிப்பவர்களாக அங்கே இளைப்பாரி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தர், என் சித்தத்தின்படி செய்து ஓட்டத்தை ஜெயத்தோடு ஓடி முடித்தவர்களுக்கு இந்த இளைப்பாறுதல் ஸ்தலம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். அந்த ஸ்தலத்தில் அநேகர் நம்முடைய பரிசுத்தவான்களை கண்டேன். ஆனால் அவர்களின் பெயர் எனக்கு தெரியவில்லை. அவர்களின் முகங்கள் மட்டுமே எனக்கு காட்டப்பட்டது. அதில் நம்முடைய பாஸ்டர் வில்சன் ஜோசப், சீஃப் பாஸ்டர் அவர்களையும் கண்டேன். அங்கே உள்ளவர்களின் முகங்கள் மிகவும் பிரகாசமாகவும் மகிமையாகவும் இருந்தபடியால் அநேக நேரம் அவர்களை பார்த்த பிறகுதான் அவர்கள் பாஸ்டர் வில்சன் ஜோசப் என்று என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அவர்கள் வஸ்திரங்கள் மிகவும் பிரகாசமாகவும் மெல்லிய வெண் வஸ்திரமாகவும் இருந்தது. வேறொரு இடத்திற்கு சென்றோம். அங்கு அநேக கிரீடங்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவைகளில் 12 விதமான கற்கள் பதிக்கப்பட்டிருந்தது. அந்த கிரீடங்கள் மரண பரியந்தம் உண்மையாய் இருப்பவர்களுக்கு அளிக்கப்படும். அந்த கிரீடங்கள் 3 விதமாக இருந்தது. ஜீவ கிரீடம், மகிமையின் கிரீடம், நீதியின் கிரீடம். இன்னும் அநேக கிரீடங்கள் இருந்தன. 12 கற்களால் அஸ்திபாரம் போடப்பட்டு மிகவும் மகிமையாக கட்டப்பட்ட ஒரு நகரம் காண்பிக்கப்பட்டது. இந்த நகரத்தின் உச்சியில் மற்றொரு நகரம் காண்பிக்கப்பட்டது. இது எந்த இடம் என்று நான் கர்த்தரிடத்தில் கேட்டபோது, இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம். இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொன்னார். மேலும் பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்ப்பதற்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ஒரு இடம். இதன் வேலையை விரைவாய் முடித்து நான் மகிமையில் வெளிப்படும் நாள் அதிசீக்கிரம். அவருடைய வருகை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று ஒரு திரையில் எனக்கு காண்பிக்கப்பட்டது. அது எப்படி என்றால், கீழே பூமியும் அதன் மேல் மேகங்களும் இருந்தது. மேகத்தின் மேலாக ஒரு இடைவெளி காணப்பட்டது. அந்த இடைவெளிக்கு மேல் கர்த்தரும் அவருடைய சேனைகளும் அவருடைய தூதர்களும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவர்களுடைய கைகளில் எக்காலும், கிண்ணறும் போன்ற அநேக கீதவாத்தியங்கள் அவர்களுடைய கைகளில் இருந்தது. தூதர்களையும் அவர்களின் சேனைகளையும் சுற்றி பிரகாசமான ஒளி காணப்பட்டது. அதற்கு மேலாக இருள் நிறைந்த காரிருள் சூழப்பட்டிருந்தது. அங்கே பிசாசும் அவனுடைய தூதர்களையும் அவனுடைய சேனைகளையும் கூட்டி சேர்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். இப்படியாக காண்பிக்கப்பட்டது. இதில் கர்த்தருடைய வருகை என்பது மேகத்திற்கும் கர்த்தருக்கும் கர்த்தரின் சேனைகள் இருந்த இடத்திற்கும் இடைப்பட்ட தூரம்தான். அந்த தூரம் குறைந்தது 30 to 40 அடி தூரம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நம் கையின் 2வது விரலின் ஆள்காட்டி விரல் தூரம் இயேசுவும் அவருடைய தூதரும் அவருடைய சேனைகளும் அந்த மேகத்தை நோக்கி இறங்கி கொண்டிருக்கிறார்கள் என்றார். இவைகள் எல்லாம் பார்த்து முடித்துவிட்டு, நான் என் நேசரிடம், நான் இங்கேயே இருந்து விடுகிறேன் என்று சொன்னேன். அதற்கு என் நேசர், நீ சமாதானத்துடனே பூமிக்கு திரும்பிப்போ, நான் உன்னை மறுபடியுமாக இங்கு அழைத்து கொண்டு வருவேன் என்றார். அப்பொழுது பூமியை நோக்கி வந்து கொண்டிருந்ததான அந்த வேளையில் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்பொழுது என் நேசரும் என்னுடன் இருந்தார். அவருடைய கையில் வல்லமையான அபிஷேகம் இருந்தது. ஆனால் அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவோ அல்லது அந்த பொல்லாத ஆவிகளை போராடி ஜெயிக்கவோ என்னால் முடியவில்லை. அப்பொழுது நட்சத்திரத்தை போன்று எண்ணுக்கடங்கா தூதர்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சீயோனின் அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியக்காரர் என் தலையின் மேல் கை வைத்து ஜெபித்தால்தான் நான் என் சரீரத்திற்கு மறுபடியுமாக வர முடியும் என்று சொன்னேன். அப்பொழுது தேவ ஊழியர் என் தலையின் மேல் கை வைத்து மறுபடியுமாக உன் சரீரத்திற்குள் வா என்று சொன்னார்கள். ஆண்டவரும், நீ முழுவதுமாக உன் சரீரத்திற்குள் போ என்று கட்டளையிட்டார். நான் என் சரீரத்திற்குள் வந்தேன். இப்படியாக நான் பரலோகத்தையும் நரகத்தையும் பார்த்து என் பிரயாணத்தை முடித்துவிட்டு மறுபடியுமாக என் சரீரத்துக்குள் வந்தேன். ஒரு நாள் வரும், அந்த நாளில் இயேசுவும் அவருடைய தூதர்களும் பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களை சேர்க்கும்படியாக வெளிப்படுவார்கள். இதை நாம் கணக்கிட்டு பார்க்கும்போது கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இயேசு வெளிப்படும் க்ஷணத்தில் தானே பிசாசும் அவனுடைய சேனையும் தூதர்களும் பூமியில் இறங்கி விடுவார்கள். ஆகையால் நாம் விழிப்படைந்து உணர்வடைவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இன்னும் வினாடி நேரமே இருப்பதால் நாம் நம் நேசரை சந்திக்க துரிதமாக ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாமே தம்முடைய மிகுந்த கிருபையினால் அவருடைய அதிசீக்கிர வருகைக்கென்று என்னையும் உங்களையும் தகுதிப்படுத்துவாராக. ஆமேன். மாரநாதா.
மாரநாதா.